மாயா 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 நீ இந்த நிலைமைக்கு போக நான் நினைச்சு கூட பார்க்கல மாயா. எப்பயுமே தைரியமா இருக்க நீ எப்படி மாயா தற்கொலை முயற்சிக்கு போன? அவன் இல்லைனா உனக்கு வாழ்க்கையே இல்லையா? உனக்கு என்ன குறைச்சல் மாயா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நீ நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சந்தோஷ் தான் மாயா உன்னை ஏமாத்திட்டான். ஆனா நானும் உன்னை கைவிடல மாயா. என்ன சொல்ற கார்த்திக்? ஆமா மாயா, நான் உன்னை மனசார காதலிச்சேன் மாயா. நான் என் காதலை உங்ககிட்ட சொல்ல வரும்போது சந்தோஷம் அவன் காதலை என் மூலியமா உங்ககிட்ட சொல்ல வச்சிட்டான் மாயா. இப்போ நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் மாயா. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் நம்ம 2 பேர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவன் போட்ட பிச்சை தானே மாயா. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ எப்படி மாயா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா சந்தோஷ் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன் மாயா. ஆனா அவன் உன்னைய ஏமாத்திட்டான், என்னையும் ஏமாத்திட்டான் மாயா. இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பணக்காரனுங்க புத்தியே இப்படிதான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல மாயா. நீ மட்டும் மனசு வச்சினா நம்ம சந்தோஷமா வாழலாம் மாயா. இப்ப என்ன செய்யணும் கார்த்திக்? உன்கிட்ட நல்ல அழகு இருக்கு மாயா, என்கிட்ட அறிவு இருக்கு. நம்ம 2 பேர் திறமையை ஒன்னா சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில பணன்றது ஒரு பிரச்சனையாவே இருக்காது மாயா. இந்த உலகத்துல இருக்க எல்லா பணக்காரங்க மத்தியில நாமளும் நல்ல அந்தஸ்தோட வாழலாம் மாயா. புரியுதா மாயா?